இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்றாள். நர்மையான இந்த நல்ல வேத வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். மரியாளுடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடக்க வேண்டும். எப்படி நடக்கும் என்ற நம்பிக்கை இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அவள் நம்பினாள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வார்த்தை வந்தவுடன் எதுவாக இருந்தாலும் அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று நம்பி அவர்கள் சொன்ன வார்த்தை தான், இதோ நான் தேவனுக்கு அடிமை. நாம் கர்த்தருக்கு அடிமையாய் மாறும் பொழுது அவருடைய வார்த்தையின்படியே நமக்கு ஆகும், அவருடைய வார்த்தையின்படியே நமக்கு நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இந்த உலகத்தில் மனிதர்களால் நம்ப முடியாத காரியங்கள் நமக்கு நடக்க அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எனவே நாம் கர்த்தருக்கு அடிமைகளாக இருப்போம். அவருடைய வார்த்தையின்படியே நமக்கு நடக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.